ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து சாட்டர்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னோட வந்து ரொட்டீன் சாட்டர்டே ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறீங்க. ஸோ ஃப்ரைடே நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் காலியான மாதிரி இருந்தது. சாட்டர்டே ஃபுல்லாக சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் கூட டைம் இருக்காது, கிச்சன்லேயே இருக்க மாதிரி இருக்குன்றதுனால ஸோ நான் நைட்டே வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் புளிக்காமத்த மாதிரி இருந்தது. ஸோ நைட்டும் வந்து ஏசியில் இருக்கிறதுனால மாவு அந்த அளவுக்கு புளிப்பு வரல. அதனால் சரி வெளியவே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சிகப்பரிசி கேழ்வரகுலாம் போட்டு மாவும் அரைச்சி வச்சுருந்தேன். பாத்திரமும் வந்து கழுவி வச்சுட்டேன். துணி வாஷிங்க்கும் வந்து போட்டு விட்டுற போகிறேன். ஸோ ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான் இருந்தது. போட்டுட்டு ஆக்சுவலாக வந்து பிளான் என்னென்னா இட்லியும் வேர்க்கடலை சட்னி வைக்கலாம் தான். ஸோ மாவு புளிக்கலங்காட்டியும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரௌன் ப்ரெட் இருந்தது. ஸோ ப்ரௌன் ப்ரெட்னால் இங்கே வந்து வீட் ப்ரெட் தான். ஸோ நான் வந்து வீட் ப்ரெட் தான் வந்து வாங்குவேன். ஸோ வீட் ப்ரெட்டில் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசால் ஸ்டஃபிங் பண்ணிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். முன்னாடி நாளே கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் உரிச்சு வச்சதுனால காலையில் வந்து இந்த மசாலாவுக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும். அதனால் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் உப்பு லைட்டாக வந்து போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கை வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கரம் மசாலா தூள் போட்டு கொத்தமல்லி போட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டஃபிங் வந்து உள்ளே வந்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்ததை வச்சு நான் சமைச்சிட்டு இருந்தேன் அன்றைக்கி. அதனால் வந்து எப்போவுமே வீக்கெண்டு போல் வெளியே போயிட்டு நான் மளிகை சாமான் வந்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்படி தான் வந்து கீழே பசங்களுக்கு கீலையும் எங்களுக்கு ஆயிலையும் டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வந்து இந்த மாதிரி வடித்து விட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5:30 போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட் தான் போகிறோம். ஸோ 1.5 மாதம் ஆயிடுச்சு. வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட்னால் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, வெஜிடபிள்ஸும் அங்கே வந்து கிடைக்கும். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 o'clock 6:45 7 அரவுண்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்குது துபாயில். ஸோ 7 o'clock தான் வந்து சூரியன் வந்து மறையும் இங்கே. போயிட்டு நான் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். பட் வந்து கழுவுறதுக்கு தனியாக கட்டிங் தனியாக நம்மளுக்கு பைசா கொடுத்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இது வந்து சைதாப்பேட் மார்க்கெட், காசிமேடு மார்க்கெட் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. வீக்கெண்ட் ஆச்சுன்னா கூட்டம் வந்து இங்கே பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து வவ்வால், அதுக்கப்புறம் நண்டு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய இறால், அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து இருந்ததுங்க. ஆனால் மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இறாலாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய ஷ்ரிம்ப்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெருசுனா நம்மளுக்கு டேஸ்ட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து வாங்கலை. ஸோ குழம்புக்கு ஒரு மீனும் வறுவலுக்கு ஒரு மீன் தான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிங்ஃபிஷ் தான். கிங்ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா ப்ரான் கொஞ்சம், அதுக்கப்புறமா சங்கரா மீனும் மட்டன் கொஞ்சம், எல்லாமே வந்து அரை கிலோ தான் வந்து வாங்கினேன். ரொம்ப வந்து அதிகமாக வந்து வாங்கலை. ஸோ நான் எங்களுக்கு 4 பேருக்கு எதுக்கு அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் காய்கறியும் வந்து வாங்கிட்டு வந்தேன். காய்கறி வந்து பெருசாக ரொம்பலாம் வாங்கலை. ஸோ ஏன்னா வந்து ஃபிஷ்ஷும் வந்து வாங்கிட்டேன் இல்லைங்களா, அதனால் காய்கறி வந்து வெங்காயம் தக்காளி ஒரு 2-3 இது மட்டும்தான் வாங்கினேன். கீரை வந்து சிறுகீரை கிடச்சிது, அதுவும் வந்து வாங்கினேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழமும் இதுவும் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட்